ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெண்டைக்காய் பொரியல் ரொம்பவே சுவையாக சுலபமாக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வலுவலுப்பு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுடைய மூளையை வெண்டைக்காய் சுறுசுறுப்பாக்குதுங்க. அதனால தான் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வெண்டைக்காய் சாப்பிட்டா மேக்ஸ் நல்லா வரும், கணக்கில் நல்லா போட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வெண்டைக்காய் சாப்பிடும்போது நம்ம மூளைக்கு அதிக செயல்திறனை கொடுக்குது. அப்புறம் நம்மளுடைய ஞாபக சக்தியுமே ரொம்ப அதிகப்படுத்துதுங்க. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் சாப்பிடும்போது சுகர் லெவலும் கண்ட்ரோல் ஆகும், ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க. வாரத்தில் 2-3 தடவை சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இந்த வெண்டைக்காய் பொரியல் நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு நம்ம தயக்கமுமே இல்லாமல் இதை அளவாக சாப்பிட்டுக்கலாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துதுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வானல் வச்சுக்கலாம். அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக எல்லா பொரியலுக்கும் சேர்க்குற எண்ணெயை விட கொஞ்சம் அதிகமாக இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு நம்ம சேர்க்கணும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட நான் 150 கிராம் போல் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்க தேவையில்லைங்க. இப்போ இது கூட நம்ம வெண்டைக்காய் சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால வெண்டைக்காய் சேர்ந்து வதங்கும் போது வெங்காயமும் வதங்கிடும். இப்போ இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக தான் இருக்கணும். இல்லை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ வெண்டைக்காய் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து நம்ம வதக்கும் போது வலுவலுப்பே சுத்தமாக வராதுங்க. பிசு பிசுப்புலாம் போயிட்டு வெண்டைக்காய் நல்லா பொழு பொழுன்னு நம்மளுக்கு வரும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம அடுப்பை கொஞ்சம் ஃபுல்லாக வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெண்டைக்காயோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாங்க. மீடியமாக வச்சுட்டு நம்ம அடிக்கடி வானலில் வறுக்கிறது கொஞ்சம் அடிக்கடி அடி பிடிச்சிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இது கூட இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நம்ம வெங்காயம் வெண்டைக்காய் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நம்ம மசாலா சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பிசு பிசுப்பே இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள், பொழு பொழுன்னு வந்திருக்கு. இதே மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அடியில் ஒட்டாமல் இருக்கும். ஒரு 15 நிமிஷம் தான் ஆயிருக்கு. கரெக்டாக அந்த வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம தேங்காய் பூ துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.